சார் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்பா அம்மா இல்ல சார் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அம்மா வெளியே போயிருக்காடா, என்ன விஷயம்? இல்லப்பா அது வந்துப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்டா சொல்லு. இல்லப்பா நான் கவின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு நான் கேள்விப்பட்டேன் விஜய். உங்க அம்மா அன்னைக்கு நடந்ததை என்கிட்ட சொன்னா. நானும் சரியான நேரமா பார்த்து உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். கடைசியில நீயே வந்து பேசிட்ட. சரி விடு, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? பா நான் முடிவு பண்ணணும்னா அன்னைக்கே முடிவு பண்ணியிருப்பேன்ப்பா. எனக்கு என் சம்மந்தத்தை தாண்டி உங்க சம்மந்தமும் அம்மா சம்மந்தம் தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா கவி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன். இதுதான் உன் முடிவுன்னா இதுக்கு மேல நாங்க என்ன முடிவு எடுக்கணும்னு நீ நினைக்கிற? அப்பா எனக்கு எந்த முடிவா இருந்தாலும் நீங்க நல்லதா தான் பார்த்து இருப்பீங்கன்னு தெரியும். பட் கவி என் லைஃப்ல இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். அவ இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. அதை மட்டும் யோசிச்சு நீங்க முடிவெடுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். விஜய், அப்பா சின்னதா ஒரு அட்வைஸ் சொல்லிட்டா. உன் லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷன். யார் எடுக்கிற முடிவு சரின்னு யோசிக்கிறத விட உன் மனசுல என்ன சரின்னு படுதோ அதை பண்ணு. உன் டிசிஷன் தப்பா இருக்காதுன்னு அப்பாவுக்கு தெரியும். அம்மா, உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ விடு. அப்புறம் அவங்களோட நல்ல நாளை பார்த்து சொல்ல சொல்லு. போய் பொண்ணு கேட்போம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூப்பா. நான் மச்சான் ஒரு வழியா நீ நினைச்ச மாதிரியே படிப்படியா எல்லாம் ஓகே ஆகுது. டேய் ஏன்டா நீ வேற? அவங்க அப்பா யம மாதிரி முட்டுக்கட்டு போட்டு நிக்கிறான். நானே அவ எது கூப்பிட்டுருக்கான்னு பயத்துல இருக்கேன். அநேகமா அவங்க அப்பா பிரெயின் வாஷ் பண்ணி அமைச்சிருப்பான். வேதாள முருங்க மரண கதையா முதல்ல இருந்து செட் ஆகலன்னு வந்து நிக்க போறா பாரு. டேய் 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 வாயில நல்ல வார்த்தையே வராதா? நானே அவங்க அப்பா என்ன பேசி வச்சிருப்பான். அங்க என்ன நடக்க போகுதுங்கிற பீதியில இருக்கேன். நீ வேற. பேசாம நீ அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்க அப்பனுக்கு ஒரு ஷாக்க போடுறா. எனக்கு ஓகே தான்டா, அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல. அடா பாவி, இந்த ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்க முன்னாடியே. அது என்னமோ தெரியல மச்சான், கவிக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போலான்னு தோணுதுடா. அதே எக்ஸ்ட்ரீமோட போய் அவங்க அப்பன்ட்டு பொண்ணு கேளு. அததான் மச்சான் பண்ண போறேன். அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன்டா. என்னப்பா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற? ஏதா மண்டப கிட்டப்ப பார்த்து வச்சிட்டியா? டேய் நல்லா சொன்னடா. நம்ம ஏரியால நல்ல ஏசி மண்டபமா பார்த்து வை. என்ன ஏன் ஒரு 4 பொண்ணு போட்டோவும் ஒரு மஞ்சள் பையன் கொடுத்துரு, அப்படியே புரோக்கர் வேலைக்கு போயிடுறேன் நானு. டேய் என் கூட சும்மா சுத்துறதுக்கு அதை பண்ணா 4 காசாவது பார்க்கலாம் மச்சான். நீ லவ் செட் ஆயிடுச்சுல, அதான் இப்படி பேச தோணுது. வாடி வா, இப்ப இருக்குது உனக்கு கிளைமேக்ஸ். அவ காட்டுவா, அப்ப தெரியும் உனக்கு. வா. எங்க இருக்கா? வர டைம் தானே இது. ஹலோ. ம் 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 ஹாய் கவி. ஏன் லேட் வரதுக்கு? நீ தானே 4 மணிக்கு வர சொன்ன. 4 மணிக்கு வர சொன்னா கரெக்டா 4 மணிக்கு தான் வருவியா? எனக்காக ஒரு கொஞ்ச நேரம் சீக்கிரமா வந்து வெயிட் பண்ண முடியாதா? சரிங்க மேடம், சாரி. இனிமே டைம்க்கு கரெக்டா வந்துடுறேன். சரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீயுமா? நானும் தான். சரி, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. நிஜமாவா? டேய் அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாராம். மேரேஜ் ஓகே சொல்லிட்டாளா? ஆமா. காட் பிளஸ். சரி, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு.
எங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நிச்சயமாவா சொல்ற? நம்ம 2 பேர் வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல கல்யாணம் தானே. நான் இன்னைக்கு ஒர்க் போல. என்ன எங்கேயாச்சும் வெளில கூட்டிட்டு போறியா? போலாம். அப்புறம் என்ன பிளான்ஸ் இன்னைக்கு? நோ பிளான்ஸ். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு இந்த பார்க் எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இந்த பார்க்கா? அப்படி என்ன ஸ்பெஷல்? நான் மூவானாக்கு ட்ரை பண்ண டேஸ்ல அடிக்கடி இந்த பார்க்குக்கு தான் வருவேன். என்னோட எல்லா புலம்பல் சத்தத்தையும் இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் மரமும் கேட்டிருக்கு. அதை பத்தி யோசிச்சாலே கஷ்டமா இருக்கு. சரி, அதை விடு. நம்ம போய் கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணமா? அதுக்கு நான் முதல்ல ஓகே சொல்லணும்ல. மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு இருந்திருக்கு. ஆனா நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லையே. சரி, ஓகே, சொல்லு. உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாருக்கு சொந்தமா முடிவெடுக்க தெரியாது. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நானே உனக்கு ஐடியா கொடுக்கணும் இல்ல? அப்படி இல்ல. சரி, ஓகே, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். எங்க போற? இரு. ஏய், இரு. எங்க? சொல்றது நீ நம்புவியான்னு தெரியல. ஆனா லைஃப்ல நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே இந்த தருணம் எப்போ வரும்னா நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கவி, உன் லைஃப்ல நான் எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரியாது. ஆனா என் லைஃப் ஃபுல்லா நீ தான் நிறைஞ்சிருக்க கவி. இந்த பார்க் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தல. உனக்கு இருக்க நிறைய ஸ்பெஷல் மெமரிஸ்ல இதுவும் ஒரு ஸ்பெஷல் மெமரியா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ உனக்கு பிடிச்ச பார்க்ல உனக்கு பிடிச்ச பையன் உனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறான். விஜய், என் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை மட்டுமே பார்த்து வந்திருக்கேன். என் லைஃப்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா நான் இது தான் சொல்வேன். ஆனா இதெல்லாம் உண்மையாவே எனக்கு தான் நடக்குதான்ட்டு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்? நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? உன்னை கல்யாணம் பண்றதுக்காக இவ்வளோ வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டு போயிடுவேனா? லைஃப்ல என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட பெரிய சண்டையே போட்டாலும் நீ ஏன் நினைச்சாலும் இனிமேல் என்கிட்ட தப்பிக்க முடியாது. புரிஞ்சுதா?
லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்ச நாள் முன்னாடி யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா எல்லார் மாதிரியும் நானும் நம்பியிருக்க மாட்டேன். பட் இந்த நிமிஷம் கவியோட நான் இருக்கேன்னா அதை சர்ப்ரைஸ்னு சொல்கிறதா இல்லை மிராக்கிள்னு சொல்கிறதானே தெரியல. கவி எனக்கு திரும்பி கிடைச்சதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீல். கவி என் பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறத விட என் எவ்ரி திங்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். யார் என்ன சொன்னா என்ன, எங்கள் லைஃப்பை நாங்கள் தான் வாழ போகிறோம். செகண்ட் சான்ஸுன்றது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. பட் அப்படி ஒரு லைஃப் கிடைச்சா யாரு தாங்க மிஸ் பண்ணுவாங்க? லைஃப்பில் யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம். நம்ம அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். லைஃப்பில் அவள் என்னை திரும்பி ஏற்றுக்கிட்டதுக்கு அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு லைஃப் கவி என் கூட வாழணும். அவள் கூட சேர்ந்து வாழ்கிற இந்த செகண்ட் சான்ஸை அவள் என்னைக்கும் வருத்தப்படுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். இந்த வீடியோ இந்த பேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, நரிக்கூட்டம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். புரிஞ்சுக்கோ, நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட வேண்டாம். அன்னைக்கு நீங்கள் அவசர அவசரமாக அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதால தான் உங்களை கூட்டிகிட்டு போனேன். நான் சரியான நேரம் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட பேசியிருப்பேன், பேசி புரியவும் வச்சிருப்பேன். இப்போ ஒன்றும் கெட்டு போல. இன்னைக்கு இப்பவே எங்கள் அம்மா கிட்ட போய் பேசி எப்படியாவது புரிய வச்சு ஓகே பண்ணுறேன். அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறேன்.